ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு 6வது வகுப்புல இருக்கக்கூடிய திருக்குறள் டேம் 2 இயல் 5 அதுதான் பார்க்க போறோம். விருந்தோம்பல். விருந்தோம்பல் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கறதுதான் விருந்தோம்பல் அதிகாரத்துல வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு. முதல் குறள், விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றென்று. இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப நமக்கு ஒரு மருந்து கிடைக்குது. அந்த என்ன மருந்து அப்படின்னா அந்த மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சாவே வராது. அப்படி ஒரு அமிழ்தமான அந்த மருந்து நமக்கு கிடைச்சா கூட அத விருந்தினருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. விருந்து புறத்ததா தானுண்டல். விருந்து புறத்ததா தானுண்டல் அப்படின்னா வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை புறத்ததா அப்படின்னா புறக்கணிச்சு விட்டு தானுண்டல் நம்ம சாப்பிடுறது. எதை? சாவா மருந்தனினும். சாவா மருந்துன்னு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சாவே வராது. அப்படி ஒரு மருந்து கிடைச்சாலும் வேண்டற்பாற்றன்று, அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருந்தினர்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. இரண்டாவது குறள், மோப்ப குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குலையும் விருந்து. இப்ப அனிச்சம்னு ஒரு மலர் இருக்கு. அந்த மலரை நம்ம பக்கத்துல போய் மோந்து பார்த்தோம் அப்படின்னாலே அது அப்படியே சுருங்கி வாடி போயிரும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நம்ம முகத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அவங்க வந்திருக்கிறதுனால நமக்கு ஏதாவது கஷ்டமா இல்ல இஷ்டமா அப்படிங்கறத நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, அனிச்ச மலரை எப்படி மோந்து பார்த்தாலே வாடி போயிருமோ அதே மாதிரி நம்மளோட முகம் கொஞ்சம் மாறினா கூட வீட்டுக்கு வந்த விருந்தினர்களோட மனசும் அப்படியே வாடி போயிரும் அப்படின்னு சொல்றாரு. மோப்ப குலையும் அனிச்சம். மோப்ப குலையும் அப்படின்னா நம்ம மோந்து பார்த்தாலே குலையும். குலையும்னா என்னது? வாடி விடும். ஏது? அனிச்ச மலர். அதே மாதிரி முகம் பிரிந்து நம்மளோட முகம் கொஞ்சம் மாறினாலே நோக்க குலையும் விருந்து. விருந்தினரோட குலையும்னா என்னது? வாடிவிடும். யாரு? நோக்க குலையும். கொஞ்சம் முகம் மாறினாலே விருந்தினர்களோட உள்ளம் வாடிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல 2 குறள் கொடுத்திருக்காங்க. கல்லாமை அப்படின்னா என்னன்னா மத்தவங்களோட பொருளை நம்ம களவாடுறது. அப்ப கல்லாமை அப்படின்னா மத்தவங்களோட பொருளை களவாடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். நம்ம மனசால கூட மத்தவங்க பொருளை களவாடலாம் அப்படின்னு நினைக்கிறது தீமை அப்படின்னு சொல்றாரு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே. உள்ளத்தால் உள்ளலும் அப்படின்னா நம்ம மனசார கூட நினைக்கிறது தீமை. எத? பிறன் பொருளை, மத்தவங்க பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனில், மத்தவங்களோட பொருளை களவாடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம். மனசார கூட அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். 4வது குறள், அளவினால் ஆக்கிய செல்வம் அளவறிந்து ஆவது போல கெடும். அதாவது நம்ம நிறைய பொருட்களை மத்தவங்கிட்ட இருந்து திருடி சேர்த்து வச்சு நம்ம பெரிய செல்வந்தர்களா ஆகியிருக்கோம் வச்சுக்கோங்க. அது எந்த காலத்துலனாலும் நம்ம கையில நிலைச்சு நிற்காது. எப்போனாலும் அது நம்மளை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. களவினால் ஆகிய ஆக்கம். ஆக்கம்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். களவினால் அப்படின்னா மத்தவங்க கிட்ட இருந்து திருடி அது மூலமா சேர்த்த செல்வம் அப்படிங்கிறது அளவறிந்து ஆவது போல நம்ம கிட்ட நல்லா வளர்ந்து பெரிய செல்வந்தர்களாக ஒரு ரேஞ்சுக்கு வரலாம். அளவிருந்து ஆவது போல, ஆனா கடைசியில் என்ன போயிரும்? அது நம்மளை விட்டு போயிரும், அழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 5வது குறள், ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 4 குறள் கொடுத்திருக்காங்க. ஊக்கமுடைமை அப்படின்னா நம்ம மனதளவுல தைரியமா இருக்கிறது, தன்னம்பிக்கை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுதான் ஊக்கமுடைமை அப்படிங்கிறது. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். நம்ம மனதுல ஊக்கம் இருக்குல்ல, அதுதான் நம்ம கிட்ட எப்பவுமே நிலையா இருக்கக்கூடிய செல்வம். மற்ற செல்வம் எல்லாமே நிலைத்து நிற்காம அழிஞ்சு போயிரும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? நம்ம இருக்கக்கூடிய பொருளையோ மனிதர்களையோ நம்ம நம்பி இல்லாம நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த ஊக்கம் தான் நம்ம செயலை ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த செயலை செய்யறதுக்கு நம்மள நகர்த்தி கொண்டு போகும். அதனால அந்த ஊக்கம் தான் நம்மளோட நிலையான செல்வம். அதை என்னைக்குமே நம்ம கைவிட்டக்கூடாது. மற்ற செல்வங்கள் எல்லாமே நிலைச்சு இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. அததான் இங்க சொல்றாரு. உள்ளம் உடைமை உடைமை. உள்ளத்துல இருக்கக்கூடிய
அந்த ஊக்கம் தான் உடைமை. உடைமைனா செல்வம். பொருளுடைமை மற்ற பொருள்கள் எல்லாமே, செல்வங்கள் எல்லாமே நில்லாது நீங்கிவிடும். நிலைத்து நில்லாமல் நம்மளை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. 6வது குறள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. யார் மனசுல ஊக்கம் அப்படிங்கிறது இருக்குதோ அவங்க கிட்ட ஆக்கம் செல்வம் வழி கேட்டு அவங்கள போய் சென்றடையும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? நம்ம தைரியமா ஊக்கத்தோட இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை செய்வோம். அது மூலமா நமக்கு செல்வம் அப்படிங்கிறது நம்மளை தானாவே தேடி வந்துரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும். ஆக்கம் அப்படின்னா என்னது? செல்வம். அதர்வினாய் செல்லும் அப்படின்னா அதுவாவே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். யார்கிட்ட? அசைவு இல்லா தளராத ஊக்கமுடையான் உலை. தளராத ஊக்கமுடையவங்க கிட்ட ஆக்கம் அப்படிங்கிறது, ஆக்கம்னா செல்வம். செல்வம் அப்படிங்கிறது அதுவாவே வழி கேட்டுக்கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 7வது குறள், வெள்ளத்து அணைய வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அதாவது அந்த குளத்துல எல்லாம் பூக்கள் இருக்கும்ல, அந்த பூக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காம்பு அப்படிங்கிறது நீரோட அளவை பொறுத்து தான் இருக்குமா. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசுல ஊக்கமா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேறுவோம் அப்படின்னு சொல்றாரு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அப்படின்னா தண்ணீர்ல இருக்கக்கூடிய பூக்களோட அந்த மலரோட காம்பு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும்? தண்ணீரோட அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம். அதே மாதிரி மனிதர்களுக்கு உள்ளத்து அணையது உயர்வு. நம்ம எந்த அளவுக்கு ஊக்கமா இருக்கோமோ அந்த அளவுக்கு உயர்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. 8வது குறள், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் எப்பவுமே உயர்ந்ததாகவே இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நம்ம என்ன எண்ணம் வச்சிருக்கோமோ அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதனால நம்ம எப்பவுமே நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது உயர்வானதா இருக்கணும். ஒருவேளை நம்ம நம்ம நினைக்கக்கூடிய அந்த விஷயம் நடக்காம கூட இருக்கலாம். அப்படி நடக்கல அப்படிங்கிறதுக்காக நான் இனிமேல் இந்த மாதிரி நினைக்கவே மாட்டேன். அடுத்து நெகட்டிவா தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அந்த எண்ணம் நம்ம நினைச்சத அடையல அப்படின்னாலும், நம்ம எண்ணக்கூடிய அந்த எண்ணத்த எப்பவுமே கைவிடக்கூடாது. இந்த பாசிட்டிவா இருக்கக்கூடிய எண்ணம் தான் நம்மள இன்னுமே மேல் இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு நம்மள கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத இங்க இன்டைரக்டா அவர் குறிப்பிடுறாரு. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னா நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உயர்வானதாக இருக்கணும். உள்ளுவது எல்லாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உயர்வுள்ளல் உயர்வானதாக இருக்கணும். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஒருவேளை நம்ம அந்த எண்ணத்தை அடையல அப்படின்னாலும் அப்படி நம்ம எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை மட்டும் கைவிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து பயனில சொல்லாமை. 9வது குறள், பயனில சொல்லாமை அப்படின்னா பயன் தரக்கூடிய சொற்களை தான் சொல்லணும். பயன் இல்ல அப்படின்னா பயன் இல்லாத சொற்களை சொல்லாமை, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அதாவது நன்மை எது அப்படின்னு ஆராயக்கூடிய அந்த அறிவு உடையவர்கள் எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்களாம்? பயன் தராத சொற்களை பேசவே மாட்டாங்க. அதாவது நம்ம தேவையில்லாத விஷயங்களை பேசி நம்மளோட நேரத்தை யாரு வீணடிக்க மாட்டாங்க? அறிவுடையவர்கள். இப்போ நம்மளே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கான்சன்ட்ரேஷனோட நம்மளோட எக்ஸாம்ல மட்டும் படிச்சு அது ரிலேட்டடா மட்டும் மத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம பயன் தராத சொற்கள் அப்படின்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை பத்தி மத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்திலையும் நன்மை தராது. அதனால எப்பவுமே நல்லது எது அப்படின்னு ஆராயக்கூடிய அறிவுடையர்கள் எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க? பயன் தராத சொல்ல பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார். அதாவது நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் சொல்லார், சொல்ல மாட்டார்கள். பெரும் பயன் இல்லாத சொல், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்த 10வது குறள், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். எப்பவுமே நம்ம எப்படி பேசணும்? பயனுடைய சொற்களை மட்டும்தான் பேசணும். பயன் இல்லாத சொற்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லுக சொல்லில், சொல்லுக சொல்லில் பயனுடைய அப்படின்னா பயனுடைய சொற்களை மட்டும் சொல்லுக. சொல்லற்க சொல்லக்கூடாது. எத? சொல்லில் பயனில்லா சொல். அவ்வளவுதான். 10 குறள் முடிஞ்சிருச்சு. அடுத்து
விருந்தினர் முகம் எப்போது வாடும்? எப்ப மாறும்? நம்மளோட முகம் கொஞ்சம் மாறினாலே விருந்தினரோட முகம் அப்படிங்கிறது வாடி போயிரும் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த அனிச்சம் பூ கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் இந்த குறள். குறள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். விருந்தோம்பல்ல மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. சோ நீங்க புக் பேக்க பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. நிலையான செல்வம் எது? ஊக்கம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் இந்த 2வது குறள். நிலையான செல்வம் அப்படிங்கிறது ஊக்கம். அடுத்து 3வது ஆராயும் அறிவு உடையவர்கள் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்து பொருளுடைமை அப்படிங்கறத பிரிச்சா நமக்கு கிடைக்கிறது என்னது? பொருள் கூட்டல் உடைமை ஈ. அடுத்து 5வது உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படிங்கறத பிரிச்சா உள்ளுவதெல்லாம். அடுத்து 6வது பயன் கூட்டல் இலா அப்படிங்கறத பிரிச்சா கிடைக்கிறது நமக்கு என்னது? பயன் இலா அப்படின்னா அவ்வளவுதான். வேற ஏதாவது இருக்கா? இது வந்து சீர்களை இந்த மாதிரியும் கேட்பாங்க. இந்த மாதிரி சீரை வந்து மாத்தி மாத்தி கொடுத்துட்டு அதை வரிசை முறைப்படி சீரா அமைக்க சொல்லுவாங்க. இது நமக்கு குறள் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். இது என்ன குறள்? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. இந்த ஊக்கமும் அசைவிலா அப்படிங்கறத மட்டும் மாத்தி போட்டா கரெக்டா வந்துடும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. அடுத்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. முதல்ல 2வது வார்த்தையும் 3வது வார்த்தையும் மாத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்த லைன்ல முதல் வார்த்தையும் 2வது வார்த்தையும் மாத்தி கொடுத்திருக்காங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிறது ஔவையார் ஆத்திச்சூடியில சொன்னது. இதோட தொடர்புடைய திருக்குறள் எது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க ஊக்கம் அப்படிங்கிறது கீழே வரக்கூடியது என்னது? உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அடுத்து இந்த கதைய படிச்சுட்டு அதுக்கு கீழே என்ன குறள் ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார். உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார். இல்லை அப்பா, அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும், எனவே நான் பெயர் கொடுக்கவில்லை என்றான் வேலன். போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதான், அதற்காக போட்டியிடாமல் இருக்கக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும், எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா. உற்சாகம் அடைந்த வேலன், நாளை பெயர் கொடுக்கிறேன் அப்பா என்றார். இதை வாசிச்ச உடனே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னது எந்த குறள் இதுக்கு பொருத்தமானதா இருக்கும்? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அதான இதுக்கான அர்த்தம். அப்பா என்ன, அவர் வந்து போட்டிக்கு கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாங்க? நீ எந்த அளவுக்கு ஊக்கமா இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறது சொல்றாரு. அதே தானே இங்கே இந்த குறளையே நம்ம பார்த்தோம். மலரோட காம்பு அப்படிங்கிறது அந்த தண்ணீர் அளவுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட உயர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஊக்கமா இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ அதனால வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருத்தமான திருக்குறள். அடுத்து குருவினா தேவையில்லை நமக்கு. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.